ஓம் ஷேமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி ப்சோத்யாத். இன்றைய பதிவில் சோகத்தில் ஆரம்பித்து யோகத்தில் முடிக்க போகும் சுய சஞ்சார கேது. ஆமாங்க, துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவான் தன்னுடைய சுய சஞ்சாரத்தில், அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கேது நட்சத்திரத்துல இனி பயணிக்க போறாரு. கேது போனுடைய நட்சத்திர பயிற்சியினுடைய பலங்களை தான் நம்ம இன்றைய பதிவுல பார்க்க போறோம். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 8 மாதங்கள் இந்த கேதுவால் கிடைக்க போகின்ற பலனை தெல்ல தெளிவா முழுமையா விரிவா பார்த்துருவோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல். ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரே பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளவுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிறி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை, வினை விதித்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி நாம போன ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்களுக்கு இருப்பதா இந்த ஜென்மத்துல இன்பங்களையும் நம்ம துன்பங்களையும் நம்ம அனுபவிப்போம். அதை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் ராகு கேது. போன ஜென்மத்துல நாம செஞ்ச புண்ணியத்திற்கு ஏற்ப இன்பங்களை ராகு கொடுப்பார். போன ஜென்மத்துல நாம செஞ்ச பாவத்துக்கு ஏற்ப தண்டனையை இந்த கேதுவான் கொடுப்பார். சோ ராகு தொடங்கி வைக்கிறாருன்னா கேது முடிச்சு வைப்பார். அப்படி கர்ம வினையை முடிக்கக்கூடிய கிரகமான கேது இப்பொழுது சிம்மராசியில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய சுய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் பயணிக்க போறார். எப்போ? மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ தன்னுடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் போது இந்த கேதுக்கு முழு வலிமை கிடைக்கும். மேலும் இந்த சிம்ம ராசி வேற. அப்படி இருக்கும்போது கேது ஞானக்காரகன் மோட்சக்காரன் சொல்லுவாங்க. முழு சக்தியை பெறக்கூடிய அந்த கேது பகவான் மூலமாக துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்? சோ கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு பிறகு சிம்ம ராசியில் நுழைந்த கேது இப்போ அடுத்து தன்னுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல 8 மாதங்கள் அவர் பயணிப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? சோ இந்த 8 மாதத்துக்குள்ள பலன்கள் எப்படி இருக்க போகுது அதான் நம்ம இன்றைய பதில பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதுல முதல்ல நான் எடுத்தோன்னு சொல்றது 11ஆம் வீடு, மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. ஓகேங்களா? அப்போ துளாராசிக்காரர்களுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடியது, உங்களுடைய கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அது அதீதமாகும், கொஞ்சம் அதிகமாகும். அல்லது அவங்களே உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க, அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த கெட்டவர்கள் கெடுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரம். ஓகேங்களா? இந்த ஒரு நேரத்துல பூர்வீக சொத்துக்கள், பங்கு, பண லாபங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ கேது கெடுப்பதனால நன்மை நடக்குமானா நடக்கும், இப்படி நடக்கும். ஸோ உங்களை கெடுத்த உறவுகள், உங்களுக்கு தர வேண்டிய பணம் காசுலிருந்து ஏமாத்துற அந்த உறவுகள் இப்பொழுது கெட்டு போவதால் அந்த பணம், காசு, சொத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் கிடைக்கும். ஓகேங்களா? இரண்டாவது, இந்த 11ஆம் லாபஸ்தானம் 3 துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இந்த கேதுவால லாபம் கிடைக்கும், கேதுவால ஒரு வெற்றி கிடைக்கும். கேது கொடுக்க முடியுமா? கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். அது இந்த 3 துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அதுல துளாராசியில பிறந்திருந்து நீங்க மருத்துவ துறையில் இருக்கீங்கன்னா, படிச்சாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, இல்லை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அதுல ஒரு வெற்றியும் லாபமும் கிடைக்கும். அடுத்து டீச்சிங் லைன்ல இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஆசிரியர் லைன்ல, டீச்சிங் லைன்ல ஏதோ ஒரு லைன்ல இருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு வெற்றியோடு சேர்த்து விருதுகளும் பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். அடுத்தபடியா மிக முக்கியமா இது மருத்துவத்துறை மட்டுமல்லாது, மிக முக்கியமா கம்ப்யூட்டரு, இந்த ஐடி டிபார்ட்மெண்ட், இதையும் சொல்லக்கூடியது, வெளிநாடு வேலை வாய்ப்பு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த கேது தான். ஓகேங்களா? அப்போ துளாராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை, அல்லது நீங்க இந்த குறிப்பிட்ட ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இந்த 2024 கேது நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு புதிய ஒரு ப்ரமோஷனோ வேற ஒரு இடமாற்றமோ ஏற்படும், சம்பள உயர் கிடைக்கும். ஸோ இந்த 3 துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இந்த காவல்துறையில, இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கு சின்ன ஒரு இடம் மாறுதல் ஏற்படும். சரிங்களா? உறவுகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னா மீண்டும் உறவுகளோடு சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு. ஓகேங்களா? பழைய வேலை பழைய இடத்துல மீண்டும் கிடைக்கும். ஸோ பழைய பொசிஷனுக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. சரிங்களா? நீங்க எதிர்பார்த்தது தான், அது நீங்க ஆசைப்பட்டது தான், அது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த துளாராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல மறுமண வாழ்க்கைக்கு உண்டான வாய்ப்பை இந்த கேதனை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஓகேங்களா? இந்த திருமண வாழ்க்கையில முதல்ல தவறான நபரை திருமணம் முடிச்சிருந்தா அந்த திருமண விஷயத்தை முறிவு பெற வைக்கிறாரு. சரிங்களா? முடிச்சு கொடுக்குறாரு.
ஓகேங்களா. அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு உங்களை தெளிவுபடுத்துறாரு இந்த கேதுவான். அதுல ஒரு ஞானத்தை, ஒரு தெளிவை கொடுக்குறாரு. திருமண வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்கும் துலாம் ராசியில பிறந்த பெண்களுக்கு. ஓகேங்களா. இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தா, மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த மக நட்சத்திரத்துல கேது பகவானை பயணிக்கிறார். அப்ப அந்த கேது பகவானை பயணிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நெருங்கிய உறவுகள், உங்களுக்கு வேண்டிய உறவுகள், அவர்களுடைய உடல்நிலை பாதிப்போ இல்லை அவங்களுக்கு சின்ன சின்ன ஆயுள் பங்கமோ ஏற்படலாம். ஆனா சோகத்தில் அது ஆரம்பித்தாலும் யோகத்தில் உங்களுக்கு முடியும். ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்டவர்கள் மூலமாக சில நன்மையும் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா. அது எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலியில குடும்பத்தில் கூடிய முன்னோர்கள், பெரியோர்கள், அவர்கள் சேர்த்து வச்ச பணம், காசு, நகை போன்ற விஷயங்கள், சொத்து விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், அல்லது உங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, இல்லை உங்களோட தொழில் பண்ணக்கூடியவங்க, அவங்களுடைய இடம் மாறுதலுக்கு பிறகு அவங்க பதவி மாறி போவாங்க அல்லது இடம் மாறி போவாங்க, அந்த பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அப்போ அந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் பிரிவு ஏற்படும். ஆனா அந்த பிரிவால் நன்மை உண்டு. ஸோ உங்க கூட பிறந்தவங்க, மூத்த சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கூட அவங்க வெளியில போகலாம், உங்களை விட்டு பிரிஞ்சு போகலாம். ஆனா அதனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு திருமணமோ உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடுத்தடுத்த விஷயங்களும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சரிங்களா. அதுக்கு வழிவிட்டு விலகி செல்வார்கள். ஸோ இப்படி நடக்கும் இந்த கேதுனுடைய நட்சத்திர பயிற்சியால். ஓகேங்களா. இப்போ சிம்ம ராசியில சூரியனுடைய வீட்டுல கேது தன்னுடைய நட்சத்திரம் பயணிக்கிறார். அப்போ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அரசாங்க வழிகளில் ஏதாவது ஒரு விஷயம் பெண்டிங் இருக்கு, முடிக்க முடியாத ஒரு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருக்கு, அல்லது ரொம்ப நாளா நீங்க ஒரு வேலைக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க, அது கிடைக்க மாட்டேங்குது, அல்லது அடைக்க முடியாத அரசாங்க கடன் இருக்குது அப்படின்னா இந்த கேது நட்சத்திரம் முடிக்கும், அடைச்சு முடிப்பீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு முடியும், அரசாங்கத்திலிருந்து வாங்கிய கடன் முடிவுக்கு வரும், அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இந்த கேது அதை முடிச்சு கொடுப்பார். ஏன்னா கர்ம வினையை முடித்து கொடுப்பார், வினையை முடிச்சு கொடுப்பார், அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவார். ஸோ இப்போ மேலும் இந்த கேதுவான் அரசாங்கத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம். ஸோ அந்த தண்டனை சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து உங்களை சேவ் பண்ணுவார். அப்போ துளாராசிக்காரங்க இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கணும். ஏன்னா குருவினுடைய பார்வை ஜூன் மாதம் வரை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஜூன் மாதத்துக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து, தலை போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். அதுக்கு ஒரு சான்சஸ் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா. ஒரு விடுதலை, ஒரு விமோச்சனம், ஒரு நிம்மதி, ஒரு சுதந்திரம் அப்படின்றது கிடைக்குது. படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பால லாபம் கிடைக்கும். ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ வயதான பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது பரம்பரையா ஒரு வியாதி, ஒரு நோய் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை, அந்த நோய் பிரச்சனை இப்போ வெளியில தெரிய வரும். ஸோ உங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெளியே வரும். ஸோ இப்படிப்பட்ட நோய் பிரச்சனையை உருவாக்கும் இந்த கேது. ஆனால் வெளிநாடு, ஐடி ஃபீல்டு, கம்ப்யூட்டர் அடிப்படையில் வேலை பார்க்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகங்கள். ஏற்கனவே மனைவியை இழந்தவர்கள் அல்லது கணவனை இழந்தவர்கள் அல்லது பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், சரிங்களா, ஏற்கனவே வாழ்க்கையில திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு பொருளாதார முன்னேற்றத்தை, பொருளாதார லாபத்தை, உங்களுக்கு உண்டான வேலையை, தொழிலை இந்த கேதுவன் உருவாக்கி கொடுப்பாரு சின்ன ஒரு இடமாற்றம் மூலமாக. ஸோ உங்க வாழ்க்கையில ஒரு அர்த்தம், ஒரு தெளிவு, இனிமே ஒரு ரூட் கிடைச்சிருங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி போக போறீங்க, எதுல உங்களுக்கு நிம்மதி கிடைக்கின்றது தெளிவாக போகுது. ஸோ அங்கங்க அலைய தேவையில்லை, குழப்பம் தேவையில்லை. ஓகேங்களா. இனிமேல் தெளிவான முறையில் நிம்மதியான முறையில் வாழ்வதற்குண்டான வழியை இந்த கேதுவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு கண்டிப்பா. ஸோ இந்த 2026 கேது பல வினைகளை, பல பிரச்சனைகளை உங்களுக்கு முடிக்கும் பொழுது அந்த கேதுக்குரிய பரிகார வழிபாடு நீங்க கண்டிப்பா செய்யணும். செவ்வாய்க்கிழமை என்று விநாயகரை, அதுவும் அரசமரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. குருமார்கள், ஆன்மீக குருமார்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்தலங்களுக்கு போய், அது வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு செய்யறது, அங்க போய் தான தர்மங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவ வழிபாடுகளில் முக்கியமா ஜீவ சமாதி அடைந்தவர்கள், சிவ தொண்டர்கள், இவங்களோட வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பெரிதளவு பிரச்சனையிலிருந்து நீங்க காப்பாத்திக்கிங்க, உங்களை நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. தவறாம இதை நீங்க பண்ணிக்கங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்று துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷனை தவறாமல் சப்ஸ்கிரைப். மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.